ஞானகுரு அவர்கள் அடிக்கடி நம்மிடம் மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் எம்மை 3 லட்சம் பேரை அத்தகைய குடும்பங்களை சந்திக்கும்படி செய்தார், பல அனுபவங்கள் பெறும்படி செய்தார் என்று உணர்த்தியுள்ளார்கள். அதிலே சில குறிப்புகளை இங்கே காட்டுகின்றார். இதையெல்லாம் இமயமலையிலே வைத்து குருநாதர் எனக்கு உணர்த்திய பேருண்மைகள். என்றால் அங்கிருந்து காட்டுகின்றார் பல நிலைகளை. ஒருவர் பெரும் செல்வந்தராக இருக்கின்றார், ஆனால் கடைசியிலே வாத நோய் வந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார். வாய் பேச முடியவில்லை. அவர் உடலிலே இயற்கை கழிவு வெளியே வருகின்றது. அதை அவரால் சொல்ல முடியவில்லை. ஓ என்று சத்தம் போடுகின்றார். ஆனால் கிரகம் இப்படி செய்கின்றாரே என்று அவரை கவனிப்பவர்கள் ஏசி பேசுகின்றார்கள். இதையெல்லாம் அப்படியே கண்ணிலே காண்பிக்கின்றார் குருநாதர். பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ மின்னலைப் போல மறைவதை பாராய். சொத்துக்கள் அவருக்கு ஏராளமாக இருக்கின்றது. ஆனால் அவர் எந்த ஏக்கத்தில் இருக்கின்றார்? அவர் விரும்பிய நிலையில் அங்கே செயல்படுத்த முடியவில்லை என்று குருநாதர் நேரடியாக காண்பிக்கின்றார். இப்பொழுது உதாரணத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் நல்லதாக நடந்தால் சாமி செய்து கொடுத்தார் என்று சந்தோஷப்படுவீர்கள். ஆனால் கஷ்டம் வந்துவிட்டாலோ கஷ்டத்தை எண்ணிய பின் சாமி எண்ணத்தை செய்தார் என்ற எண்ணம் வந்து விடுகின்றது. ஆக 10 தடவை உங்களுக்கு நல்லதாக நடந்திருந்தாலும் கூட மற்ற எண்ணங்கள் உங்களிடம் புகுந்து விட்டால் இது ஓங்கி வளர்ந்து நல்லதை மறக்கச் செய்து சாமி என்ன செய்தார் என்ற உணர்வுகளை மாற்றி உண்மையை பெற முடியாத தடைப்படுத்தி விடுகின்றது. இதிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்குத்தான் மனிதனுக்குள் விளைந்த 1008 உணர்வின் இயக்கங்களை தெளிவாக உணர்த்தினார் குருநாதர். ஒரு மனித பிறவியில் இருக்கப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் எவ்வாறு நடக்கிறது என்பதை குருநாதர் காட்டுகின்றார். குடும்பத்தில் சம்பாதித்த சொத்துகள் எவ்வளவோ இருக்கின்றது, கூட்டு குடும்பமாக இருக்கின்றார்கள். ஆனால் சந்தர்ப்ப பேதத்தால் ஒருவருக்கு ஒருவர் பகைமையாகின்றது, சாபமிட்டுக் கொள்கின்றார்கள். சாபமிட்ட உணர்வுகள் உடலுக்குள் விளையப்படும் பொழுது இறந்த பின் சாபமிட்ட ஆன்மா யார் மேல் சாபமிட்டதோ அந்த உடலுக்குள் சென்று தீய விளைவுகளை அந்த குடும்பத்தில் எவ்வாறு பரப்புகின்றது, அந்த குடும்பங்கள் எவ்வாறு அல்லல் படுகின்றது, செல்வங்கள் இருந்தாலும் எல்லாமே எப்படி சிதறி போகின்றது என்று இப்படி 1008 விதமான மனிதனுடைய எண்ணங்கள் உருவாகும் நிலைகளை காட்டுகின்றார் குருநாதர். அதை 3 லட்சம் பேரை சந்திக்கும்படி செய்தார் குருநாதர். அதில் 1008 குணங்களாக இருந்தாலும் மனித பிறப்பின் தன்மை ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தர்ப்பங்கள் எப்படி உருவாகின்றது, செல்வங்கள் சம்பாதித்தாலும் அதில் என்ன பாடுபட்டார்கள், சம்பாதிக்கும் போது அதில் எத்தனை வேதனைப்படுகின்றார்கள், சம்பாதித்தபின் எண்ணியபடி குடும்பத்தால் நடக்கவில்லை என்றால் வேதனை எப்படி உருவாகின்றது, வேதனை வளர்ந்து நோயாக ஆனபின் மரணமடையும் நிலை எப்படி வருகின்றது, இவ்வளவு சம்பாதித்து வைத்திருக்கின்றனே இதை என்ன செய்யப் போகின்றார்கள் என்ற எண்ணத்திலேயே உயிர் பிரியும் பொழுது யார் மீது நினைவுகள் அதிகமாகின்றதோ இந்த உயிரான்மா அவருக்குள் சென்று விடுகின்றது. இந்த ஆன்மா அந்த உடலுக்குள் சென்ற பின் சம்பாதித்து வைத்த காசையே நிலைத்து இருக்காதபடி அந்த குடும்பங்கள் எப்படி இன்னல் படுகின்றது. பணமோ சேர்த்து வைத்த சொத்துகளோ இவர்களுக்கு உதவி செய்கிறதா? இல்லை. அதே சமயத்தில் எத்தனையோ வீடுகளையும் கட்டிடங்களையும் கட்டுகின்றார்கள். அவருடைய சந்ததிகளோ இவர் எண்ணியபடி நடக்கவில்லை என்றால் இவருடைய சாபாலைகள் பின்தொடர்ந்து அவர்கள் எவ்வாறு மடியச் செய்கின்றது என்பதையும் குரு காட்டுகின்றார். ஒரு சிலர் போக்கிரித்தனங்கள் செய்கின்றார்கள், அந்த வலுவை கொண்டு செல்வங்களை சம்பாதிக்கின்றார்கள். அப்படி சம்பாதித்தாலும் போக்கிரித்தனமாக சேமித்த சொத்தை எல்லாம் அவருடைய சந்ததியினரோ அழித்து விடுகின்றார்கள். போக்கிரியாக செயல்பட்டு சமுதாயத்தில் பிறரை வேதனைப்படுத்திய உணர்வுகள் நோயாக விளைந்து அந்த உடலிலே தான் எண்ணத்தால் கவர்ந்த உணர்வுகள் அந்த குடும்பம் முழுவதும் படுகின்றது. இவன் செய்த நிலையால் குடும்பத்தால் வேதனை அனுபவிப்பதும் மற்றவரை ஏசி பேசி வேதனைப்படுத்திய உணர்வு உடலிலே விளைந்து என்னுடைய மறுபிறவி எங்கே எப்படி செல்கின்றது, மீண்டும் வேதனைகளை அனுபவிக்கும் சரீரமாக அடுத்தது எப்படி உருவாக்குகின்றது. காரணம் உடனடியாக எந்த உடலுக்குள்ளும் செல்வதில்லை. இருந்தாலும் பிறரை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்தியதோ அதில் விளைந்தது உயிருடன் ஒன்றி அது எவ்வாறு இயங்குகின்றது என்பதை தெளிவாக காணும்படி செய்கின்றார் குருநாதர். இதைத்தான் அன்றைய பெரியவர்கள் உன் நிழல் உன்னுடனே தான் இருக்கும் என்று நமக்கு தெளிவாக உணர்த்தியுள்ளார்கள். இன்று ஒருவரை நாம் வேதனைப்படச் செய்தாலும் அதை ரசித்துக் கொண்டிருந்தால் அதை உயிரணுக்களாக உருவாக்கி
உடலிலே விளைய வைத்த உணர்வு உயிருடன் இணைந்து அந்த வேதனை அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கும்படி செய்யும். மறு உடல் பெறும் வரை அதை அனுபவித்துக் கொண்டிருப்பது வேதனைக்குண்டான சரீரம் கிடைத்த பின் நஞ்சு கொண்ட சரீரமாக உயிர் உருவாக்கி விடுகிறது. இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்று நீ அங்கெல்லாம் சென்று பார் என்றால் குருநாதர் இட்ட ஆணைப்படி உலகம் முழுவதும் நகர் பகுதிகளுக்கும் சிறு ஊர்களுக்கும் கிராமத்து பகுதிகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் யாம் சென்று வந்ததுதான். ஒரு இடத்திலே மூலையிலே அமர்ந்து கொண்டு ஒவ்வொருவராக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த குடும்பத்தில் என்னென்ன நடக்கின்றதோ அதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்தந்த குடும்பத்தில் இதற்கு முன்னாடி இறந்தவருடைய உணர்வுகள் அந்த வீடுகளில் எப்படி படர்ந்திருக்கின்றது என்று குருநாதர் காட்டுவார். இதையெல்லாம் அறிந்து இப்படி 1008 பேரின் உணர்வுகளை எடுத்துக்கொண்ட பின் என்னை இமயமலைக்கு செல்லும்படி சொன்னார். அங்கிருந்து கொண்டே உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்கள் எந்த நிலையெல்லாம் அடைகிறது என்பதையும் அறியும்படி செய்தார். அதே சமயத்தில் இமயமலையிலே அமர்ந்து விண்ணின் ஆற்றலை எவ்வாறு சுலப நிலையில் பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலை எவ்வாறு பெற வேண்டும் என்று காட்டுகின்றார் குருநாதர். அவர் சொன்ன முறைப்படி தியானிக்கும் பொழுது உயர்ந்த சக்திகளை அப்பொழுதுதான் நான் பெற முடிந்தது, நுகர முடிந்தது, எனக்குள் வளர்த்து கொள்ள முடிந்தது. உங்களிடம் இதை தெளிவாக இப்பொழுது சொல்ல முடிகின்றது. ஆகவே இயற்கையின் உண்மை நிலைகளை உணர்ந்து மனிதன் வாழக்கூடிய காலம் மிக குறுகிய காலம் என்பதை உணர்ந்து அதற்குள் மனதை குவித்தான் ராமன் என்ற நிலைகளுக்கொப்ப பகைமைகளை அகற்றி இருளை அகற்றி மெய்ப்பொருள் காணும் திறன் பெற்று மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய வழியில் துருவ நட்சத்திரத்தின் பேராற்றலை பெற்று உயிருடன் ஒன்று உணர்வுகளை ஒவ்வொருவரும் ஒளியாக மாற்றி அழியா ஒளி சரீரம் பெறும் பிறவிலா நிலையடையும் தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று குரு மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரிடம் 3 லட்சம் பேரை சந்தித்து பெற்ற அனுபவங்களை, ஞானங்களை, அருள் உரைகளை, மெய் உணர்வுகளை நமக்கு இந்த உபதேச வாயிலாக எடுத்து காட்டுகின்றார்கள். அவர் உணர்ந்த பேருண்மைகளை நாமும் உணர்ந்து இந்த வாழ்க்கையிலேயே நாம் முழுமையடைந்து இந்த சரீரத்திலேயே நாம் பிறவியிலா நிலை என்னும் அழியா ஒளி சரீரம் பெறுவோம்.